அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட பாலிட்டி வினாக்கள் மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எஸ்ஐ ஓப்பன் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி இது வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் நடத்தப்பட்ட அந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள பாலிட்டி கொஸ்டின்ஸை மட்டும் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஆப்ஷன்ஸ் கொண்டு நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுமார் 10,000 பேர் வாழும் ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடையே உள்ளது. மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை, அதிக வருவாய் உடைய ஊர் நகராட்சி எனப்படும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. 10,000 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரூராட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதேவும் 1 லட்சத்துக்கும் அதிகமா இருந்தாங்கன்னா நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேவும் 10 லட்சத்துக்கும் அதிகமா இருந்தாங்கன்னா அத மாநகராட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து கீழ்கண்டவைகளில் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னா, இந்த சொத்துரிமை பெறுவது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த குடியுரிமை பெறும் வழிகளை 1955 இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றினாங்க. அந்த குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெறும் வழிமுறைகள் 5 சொல்லியிருந்தாங்க. 5 வழிமுறைகள். அது என்னென்ன அப்படின்னா, பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம், வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறலாம், அதுக்கடுத்து பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமை பெறலாம், அதற்கடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறலாம், அதற்கடுத்து பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறலாம். இந்த 5 வழிகள் மூலமா இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து, உச்சநீதிமன்றத்தில் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு தீர்வுகள் வழங்குவது எந்த அதிகாரம்? அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். குடிமக்களுக்கு அரசியலமைப்பு தீர்வுகள் காணுவது 32வது அதிகாரம். குடிமக்கள் யாராவது ஒரு ஆளு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அடிப்படை உரிமைகள், அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு அநீதிகள் இழைக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்ற சரத்து தான் இந்த ஆர்டிகல் 32. உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்றது அப்படின்னா, தனி மனித சுதந்திரம், வாழ்வதற்கான உரிமை, இதை பத்தி சொல்றதான் ஆர்டிகல் 21, தனி மனித சுதந்திரம். அடுத்து ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? இந்தியாவில் உள்ள யாருமே ஜாதி, இனம், மொழி, மதம் இந்த மாதிரியான ஒரு கிளாசிபிகேஷன் வச்சு அவங்கள பாகுபடுத்தக்கூடாது, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது 15. இந்த ஆர்டிகல் 18 என்ன சொல்லுதுன்னா, பட்டங்கள் பத்தி சொல்லும். அதாவது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற அனைத்து பட்டங்களையும் துறக்கணும். ஜாதி ரீதியான பட்டமோ மத ரீதியான பட்டமோ இருக்கக்கூடாது. இராணுவம், கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற அனைத்து பட்டங்களும் நிராகரிக்கப்படும் அல்லது செல்லாததாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, இதுல எந்தெந்த இதுல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. மாநிலங்களவையில மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்ப நமக்கு 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல நமக்கு தெரியும் 234 உறுப்பினர்கள். அடுத்து மக்களவைனா என்ன? லோக்சபா. மாநிலங்களவைனா ராஜ்யசபா, மக்களவைனா லோக்சபா. லோக்சபால மொத்தம் 552 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்ப நமக்கு 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இப்ப இந்த 552 எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, லோக்சபால ஸ்டேட்ல இருந்து 530 பேரும், யூனியன் டெரிட்டரியில இருந்து 20 பேரும், பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட், பிரசிடென்ட் மக்களவைக்கு 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுவாரு. இதை பேஸ் பண்ணி 552 இருக்கணும். ஆனா இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 545 பேர் இருக்காங்க. புதுச்சேரி சட்டமன்றத்துல மொத்தம் 30 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து, கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம், இது நமக்கு தெரிஞ்சதான் 5 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் பதவிக்காலம் எதுக்கு இருக்குன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அல்லது சட்ட மேலவை உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் தான் 6 ஆண்டுகள் இருக்கும். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இதேவும் முப்படைகளின் தலைமை அதிகாரினாலும் இவர் தான். தலைமை அதிகாரி வேற, தலைமை தளபதி வேற. சரிங்களா?
முப்படைகளின் தலைமை அதிகாரி அல்லது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். இதை எதுல சொல்லியிருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம் பத்தி ஆர்டிகல் 53 சொல்லும். அந்த 53ல சப்கிளாஸ் 2 தான் என்ன சொல்லணும்னா பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும். நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு, அதாவது இதை பாருங்க, நிதி ஆயோக் அப்படின்றத ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட். சிந்தனை குழு என்பது சரி. ஒரு சில நேரம் நம்ம தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனும் பாக்குறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இட் ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன். இது என்ன பண்ணுது? திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுது. கரெக்ட் தான். நிதி ஆயோக் குடியரசுத் தலைவர் தலைமையில் 2020 நிறுவப்பட்டது. தப்பு. திட்டக்குழுவுமே பிரைம் மினிஸ்டர் தலைமையில தான் இருக்கும். அதற்கு மாற்றாக வந்த நிதி ஆயோக்குமே பிரைம் மினிஸ்டர் தலைமையில தான் இருக்கும். இது எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா January 1, 2015 தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017 வரைக்கும் இருந்திருக்கும். இதை பாதிலே கேன்சல் பண்ணிட்டு January 1, 2015 நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை கொண்டு வராங்க. போக்சோ ஆக்ட் 2012 யாருக்கு பாதுகாப்பு வழங்குகிறது? இது நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 18 வயதிற்கும் குறைந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு போட்டுட்டாங்க. இது தப்புங்க. இது நீங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே இதை கரெக்டா போடலாம். போக்சோ அப்படின்னா என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் children from sexual offense. இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். இங்க என்ன சொல்றாங்க? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் சொல்றாங்க. இது வந்து கேர்ள் சில்ட்ரன் அல்லது லேடிஸ் அப்படி எதுவுமே உமன் அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. சில்ட்ரன் குழந்தைகள் அப்படின்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேருமே தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 18 வயதிற்கும் குறைந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். அடுத்து தகுதியுள்ள வாக்காளர் பட்டியல். எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா அந்த எலக்டோரல் ரோல் இருக்கு பாத்தீங்களா, வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற எல்லோருமே ஒரு தகுதியுள்ள வாக்காளர்கள் தான். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கே உள்ளது? சீனால உள்ள சாங்காய் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்த பிரிக்ஸ் அப்படின்றதுல இந்த பிரிக் அப்படின்ற வேர்டை காயின் பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிம் ஓ நீல். இவர் தான் 2001 பிரிக் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணியிருப்பாரு. 2009 இந்த பிரிக் அப்படின்ற நாடு, பிரிக் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சைனா, இந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்போட மாநாடு 2009 ரஷ்யால நடைபெறுது. இதனுடைய மாநாடு 2010 சவுத் ஆப்பிரிக்கா அவங்களும் இந்த பிரிக்ல சேரவும் தான் இந்த எஸ் அப்படின்ற வேர்டு சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு மாறுது. இப்ப கடைசியா 2024 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில நாடுகள்லாம் இதுல ஆட் ஆகுறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யூரோப். எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். இவங்க 4 பேர் 2024 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 2025 லாஸ்டா யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேசியா. இவங்க 2025 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப பிரிக்ஸோட சேர்த்து இந்த 5 நாடுகள் மொத்தம் 10 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்காங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படி 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசு செம்மொழியாக தமிழ் மொழியை அறிவித்துள்ளது. முதல் செம்மொழியாக, ரெண்டுமே ரைட் தான். இந்த 22 மொழிகள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 8வது அட்டவணையில தான் இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப 14 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு. அதற்கு அடுத்து 3 சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த மொழிகள் வந்து 22ஆ மாறிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 21வது சட்ட திருத்தம். 21வது சட்ட திருத்தத்துல ஒரு மொழி சேர்த்திருப்பாங்க. 71வது சட்ட திருத்தத்துல 3 மொழி சேர்த்திருப்பாங்க. 92வது சட்ட திருத்தத்துல 4 மொழி சேர்த்திருப்பாங்க. இது என்னென்ன அப்படின்றத அடுத்த கேள்வியில நம்ம அடுத்த வர கேள்விகளை எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். அடுத்து தமிழ் செம்மொழி. செம்மொழி இருக்கு பாத்தீங்களா, செம்மொழி அந்தஸ்து இருக்கிற எல்லா மொழிக்குமே நம்ம கொடுக்கலாங்க. தமிழ்நாடு அரசு முதல்ல 2004 தமிழ் லாங்குவேஜுக்கு தான் செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அடுத்து 2005 சமஸ்கிருதம், 2008
2 மொழிகளுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னு கன்னடம், இன்னொரு தெலுங்கு. இந்த 2 மொழிகளுக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 2013ல மலையாளம், 2014ல ஒடிசா, 2004ல தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 கன்னடம் தெலுங்கு, 2013 மலையாளம், 2014 ஒடிசா. இந்த லாங்குவேஜுக்கெல்லாம் இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 5 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல மராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி, பாலி, பிராகிருதம். இந்த 5 மொழிக்கும் 2024ல செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்து உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. அதாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை சொல்லலாம். அதான் இந்த சொத்துரிமை மட்டும்தான் அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கிட்டாங்க. மற்ற எல்லாமே அடிப்படை உரிமைகள் தான். சமத்துவ உரிமைனா 14 to 18. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா 23, 24. இந்த குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 31, ஆர்டிகல் 31, 32. இந்த சொத்துரிமை ஆர்டிகல் 30ல இருந்திருக்கும். இதைத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சொத்துரிமையில இருந்து கேன்சல் பண்றாங்க. கல்கத்தா, மும்பை, சென்னை இது எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னா 1862 ஜூன் 26ல தொடங்கியிருப்பாங்க. 1858ல தான் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை மூலமா நேரடியா அங்க இருந்து அரசி நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க. 1862ல கிட்டத்தட்ட 4 வருடங்கள்ல இந்த முக்கியமான 3 மாகாணங்களையும் சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 இடத்துலயும் உயர் நீதிமன்றங்களா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுலே பழமையான உயர் நீதிமன்றம் எதுனா கொல்கத்தா. இந்தியாவிலேயே பழமையான உயர் நீதிமன்றம் எதுன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா. உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவரும் இவர்தான். அடுத்து இந்த கர்சன் பிரபு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் 1905ல வங்க பிரிவினை அதற்கு காரணமாக இருந்தவர் கர்சன் பிரபு. அடுத்து வெல்லஸ்லி பிரபு இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர் போர் இருக்கு பாத்தீங்களா, அந்த திப்பு சுல்தானை தோற்கடித்தது அது ஃபுல்லா இவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த வில்லியம் கோட்டை கைப்பற்றுவதில் முக்கிய பங்கா இருந்திருப்பாரு. அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அல்லது ஹேஸ்டிங்ஸ் பிரபு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சட்டம் 1935. இந்த 1935 சட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து பெரும்பாலான பகுதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் எடுத்திருப்பாங்க. அடுத்து 1833 சட்டம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாத்திரும். அது மட்டும் இல்லாம மேலும் 20 ஆண்டுகளுக்கு கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். மேலும் 20 ஆண்டுகளுக்கு. அதுக்கடுத்து ரவுலட் சட்டம் நமக்கு நல்லா தெரியும். 1919ல இதை எதிர்த்து நடந்த கூட்டத்துலதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. ரவுலட் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு முன்னறிவிப்பின்றியோ இல்ல எந்த ஒரு பிடியாணையின்றியோ யாரையும் எந்த இடத்துலயும் கைது செய்யலாம் அப்படின்னு இந்த ரவுலட் அப்படின்ற ஒரு மூலியமா ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. அதுலதான் எதிர்த்து பஞ்சாப்ல அமிர்தண்டோ மார்லி சட்டம் 1909. இதுலதான் முதலா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுத்திருப்பாங்க. இதனாலதான் இந்த விண்டோ பிரபுவை பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? சீனால சாங்காயில தான் இருக்கு. இந்த பிரிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரிக் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம் ஓ நீல்.
இவர் தான் பிரிக் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணியிருப்பாரு. இந்த பிரிக் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, இந்த 4 நாடுகள். 2009 ரஷ்யால தான் முதல்ல இதனுடைய மாநாடு நடைபெற்றுச்சு. 2010 சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற கண்ட்ரி ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால இந்த நாடுகளுடைய எண்ணிக்கை 5ஆ மாறுது. அதுதான் பிரிக்ஸ் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம 2024 ஒரு 4 கண்ட்ரிஸும் 2025 ஒரு நாடும் இணைஞ்சு மொத்தம் இப்ப 10 நாடுகளா இருக்கு. இந்த 2024 எந்தெந்த நாடுகள்லாம் இணைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, அடுத்து ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 4 நாடுகளும் 2024 ஜாயின் பண்ணாங்க. 2025 கடைசியா இந்தோனேசியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நேட்டோ. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது இந்த நேட்டோ தான். நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேட்டோ அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1949 ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இப்ப கிட்டத்தட்ட 32 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. 2024 நிலவரப்படி 32 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு பாத்தீங்களா, ரஷ்யா உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவுடைய அதிபர் புதின். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த நேட்டோ நாடுகளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்ற மாதிரி இந்த நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 32 உறுப்பு நாடுகள் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு நாட்டை வேற ஒரு நாடு தாக்குச்சுன்னா இந்த 32 நாடுகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டை தாக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்ல 2007 இந்த மாதிரி தான் 32 உறுப்பு நாடுகளும் சேர்ந்து மற்ற எதிரி நாட்டை தாக்கும் அந்த ஆப்கானிஸ்தான் போர்ல. அதே மாதிரி இப்ப இந்த உக்ரைன் வந்து நேட்டோ கண்ட்ரில இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்குது அப்படின்னு சொன்னதுனால ரஷ்யா வந்து எங்கள் மீது போர் தொடுக்குது அப்படின்னு உக்ரைன் அதிபர் நீண்ட காலமா கோரிக்கையை முன் வச்சுட்டு வர்றாரு, குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வர்றாரு. அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இவருடைய சட்டமன்ற அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்டமன்ற அதிகாரத்தின்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதற்கான ஆர்டிகிள் எதுனா 126 ஆர்டிகிள் 126 படிதான் இவர் வந்து தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பார். அடிப்படை உரிமை பட்டியல் வந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978 44வது சட்ட திருத்தம். 44வது சட்ட திருத்தம் 1978 படி மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பார். இந்த டைமிங்ல தான் அடிப்படை உரிமையில இருந்து சொத்துரிமை நீக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எல்லாருமே எனக்கு சொத்துரிமை அடிப்படை உரிமை, எனக்கு சொத்தே இல்லை, நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றதுக்காக. அடுத்த மதச்சார்பின்மை, செக்யூலரிசம் என்றால் என்ன? செக்யூலம் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்டுங்க, ஒரு லத்தீன் வேர்டு. இந்த செக்யூலரிசம் மதச்சார்பின்மை அப்படின்னா என்னன்னா அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இருக்காது, அதே மாதிரி எந்த மதத்திற்கும் எதிராகவும் இருக்காது. சோ அப்படின்னு சொல்லலாம் அரசு ரிலேட்டடா. இப்ப எந்த ஒரு மதத்தினரின் மீதும் அன்பும் அமைதியும் கொண்டிருக்கும் நிலை, எல்லாத்தையுமே அன்பாவும் இருக்கணும், அவங்க மீது எந்த ஒரு விரோத மனப்பான்மை இல்லாம அமைதியாகவும் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். இதுதான் மதச்சார்பின்மை. இந்திய அரசின் அரசியல் அமைப்பின் தலைவர், ஹெட் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருங்க. அரசியல் அமைப்பின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். இதுவே பிரதமர் யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர், லீடர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன், தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சார்க்ல இது வரைக்கும் மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 நாடு தான் இருந்துச்சு, அடுத்து ஒரு நாடு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 7 நாடு என்னென்ன இருந்துச்சுன்னா இப்ப நான் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளம், பங்களாதேஷ், சரிங்களா? அடுத்து நேபாள், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், லாஸ்டா ஆப்கானிஸ்தான். 1 2
1 2 3 4 5 6 7 இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் 7 நாடு இருந்துச்சு. கடைசியாக ஆப்கானிஸ்தான் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நேபாளத்தில் உள்ள காத்மண்ட் அப்படின்ற இடத்துல தான். காத்மண்ட் இந்த இடத்துல தான் இதனுடைய ஹெட் குவார்டர் இருக்கு. இதை எந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வங்காளதேசத்துல உள்ள டாக்கா அப்படின்ற இடத்துல தான் இந்த சார்க் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1985 1985 வங்காளதேசத்துல டாக்கா அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. இதோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நேபாளத்துல உள்ள காத்மாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. அடுத்து குடும்ப நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1985. இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். இப்ப இது போக நீதிமன்றம் அது நிறைய இருக்கு, மகிழா நீதிமன்றம், இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. கீழ்கண்டவற்றில் எது உலக அமைப்பு இல்லை அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு மனித இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது எல்லாமே பன்னாட்டு அமைப்பு தான், உலக அமைப்பு தான். சார்க் அப்படின்றது இப்பதான் பார்த்தோம் 8 நாடுகள் கொண்ட அமைப்பு தான். ஸோ உலக அமைப்பு இல்லைன்னா சார்க். மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்களா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், பிசிலே வருது, எஸ்சிலே வருது. டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 25 நம்ம மேக்சிமம் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 15 நம்மளுடைய சுதந்திர தினம். மாநகராட்சி மேயரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் தான். அதிகார பகிர்வு தொடர்பாக கல்வி எந்த பட்டியலில் உள்ள இயக்க பொருளாகும்? இப்ப கல்வி அப்படின்றது எங்க இருக்குன்னா பொது பட்டியல் அல்லது ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு சொல்லலாம், இதுலதான் இருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் மாநில பட்டியல்ல தான் கல்வி இருந்துச்சு. இந்த மாநில பட்டியல் இருந்ததை எப்போ பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இந்திரா காந்தி அம்மையார் பிரதம அமைச்சராக இருந்தப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 5 கல்வி, காடுகள், இது மாதிரியான எடைகள், இது மாதிரியான ஒரு 5 ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திடுறாங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா எஸ் ராதாகிருஷ்ணன். இவர் தான் 2வது பிரசிடென்ட்டும் கூட. செகண்ட் பிரசிடென்ட் இவர் தான். முதல் குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இந்த வெங்கட்ராமன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவரும் தமிழ்நாடு தான் வெங்கட்ராமன். வி கிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்ன போஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதாவது போட்டியே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். முதலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வி கிரி தான். அதே மாதிரி வெங்கட்ராமன் தான் மிகவும் வயதான குடியரசுத் தலைவர். மிகவும் வயதான குடியரசுத் தலைவர். கிட்டத்தட்ட 76வது வயதுல தான் இவர் பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. இந்தியாவின் அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இது வந்து இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, அதனால ரஞ்சன் கோகாய் அப்படின்றது ஆன்சர். இப்ப நமக்கு கரண்டா யார் இருக்காரு அப்படின்னா B.R. கவாய். B.R. கவாய் இவர் தான் 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 52nd தலைமை நீதிபதி ஆஃப் இந்திய உச்ச நீதிமன்றம். இப்ப இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்கன்னா 50வதுல D.Y. சந்திரசூட் இருந்திருப்பாரு. D.Y. சந்திரசூட் இருந்திருப்பாரு. 51 யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா இவர் தான் 51. இப்ப கரண்டா 52வது P.R. கவாய் இருக்காரு. குடும்ப நீதிமன்ற சட்டம் ஏற்கனவே பார்த்தா 1985. பின்வருவனவற்றுள் எது தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றும் முறை? நம்ம இதுல நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இருக்கு. தலைவர் முறை அதாவது குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம்னா அமெரிக்கா. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். முதன்மை தேர்தல் ஆணையரை யார் எந்த முறை கொண்டு நீக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்றம், அதாவது சீஃப் எலக்டோரல் கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவரை எப்படி நீக்கலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவராக நீக்க முடியும். ஆனா அதற்கு நாடாளுமன்றத்தின் பரிந்துரை அவசியம். நாடாளுமன்றம் பரிந்துரை பண்ண இவரை நீக்குங்கன்னு. ஆனா அவரை நீக்கம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நீக்கம் பண்ண முடியும். அடுத்து சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவைக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய்ங்க. இவர் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாரு. அதன் பிறகு பிரிஞ்சு இவர் தனியா வந்துருவாரு. 1975-76 டைமிங்ல நமக்கு எமர்ஜென்சி இருந்திருக்கும், தேசிய அவசர நிலை இருந்திருக்கும். 77 தான் இவர் ஜனதா கட்சியின் சார்பாக பிரதம அமைச்சராக வருகிறார். ஜனதா கட்சி. இதுலதான் 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமா இந்த இந்திரா காந்தி அம்மையார் 42வது சட்ட திருத்தம் 1976 பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இதுல எதெல்லாம்
எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்ற முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றி அதுல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த 44ஆம் சட்ட திருத்தம் 1978. நீதிமன்றங்களுக்கு மீண்டும் அவர்களது அதிகாரத்தை கொடுத்தது இந்த 44ஆம் சட்ட திருத்தம் 1978 தான். அடுத்து, உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார்? 62 வயது வரை. இதேவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது வரம்பு வந்து 65. எந்த நாட்டில் தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது? அமெரிக்கா, ஏற்கனவே பார்த்தாச்சு. இங்கிலாந்துலயும் இந்தியாலையும் நாடாளுமன்ற அரசாங்கம். பின்வரும் வரிகளில் எந்த ஒரு வரி மாநகராட்சியால் வசூலிக்கப்படுவதில்லை அப்படின்னா இந்த வருமான வரி தாங்க. வருமான வரியை மாநில அரசே வசூலிக்காது. இதை வசூல் பண்ணது யாருன்னா மத்திய அரசு. மத்திய அரசு மட்டும்தான் வருமான வரியை வசூல் செய்யும். பஞ்சாயத்து ராஜ் 1959 அக்டோபர் 2ஆம் தேதி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா எக்ஸாக்டான பிளேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நாகபூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாகபூர். இதேவும் பஞ்சாயத்து ராஜ் செகண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆந்திரால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து 2 அடுக்குமுறை வருது. ஒரு சில இடத்துல 2 அடுக்குமுறை 3 அடுக்குமுறைலாம் இருக்கும். நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எத்தனை அடுக்குமுறைனா 2 அடுக்குமுறை. மாநகராட்சியின் அரசியல் தலைவர் யார் அப்படின்னா மேயர். இதேவும் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா ஆணையர், அதாவது த கமிஷனர். அவர் தான் நிர்வாக தலைவர். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் 22. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோம். ஏற்கனவே 14 மொழிகள் இருந்துச்சு. அதுக்கடுத்து 21வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒரு மொழியும், 71வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 3 மொழியும், 92வது சட்ட திருத்தத்தின்படி 4 மொழியும் சேர்ப்பாங்க. இது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, போடா, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. இதை ஈஸியா யோசிச்சுக்கோன்னா சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, போடா, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. இதை வந்து நீங்க ஒரு ரைமியா சொல்லலாம். சிந்தி கோங்க மணிய, சிந்தி கொங்கணி கோங்க மணி சிந்தி கோங்க மணிய மணிப்புரி. அடுத்து நேபாளி, போடா, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. இப்படி யோசிக்கலாம். இது 21வது சட்ட திருத்தம். இந்த 3 71வது சட்ட திருத்தம். இந்த 4 92வது சட்ட திருத்தம். தலைவர் முறை அரசாங்கம் ஏற்கனவே பார்த்த கேள்விதான். அமெரிக்கா. எது உலக அமைப்பு இல்லை? இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு. சார்க். இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்படும் இடம் அப்படின்னா மதராஸ்ங்க. இதே முதல் மாநகராட்சினாலும் மதராஸ் தான். முதல் நகராட்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1688 தான் மதராஸ் நகராட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே போல எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அனைத்து டாபிக்ஸ்ல இருந்தும் ஆப்ஷன் வைஸ் நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோஸ் போட போறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிட்டு ஆல் த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.